அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன். யார் பாவி, நானா, நீங்களா? இதற்கு பதில், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்று ரோமர் 3:23 நாம் வாசிக்கின்றோம். பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. 1 ராஜாக்கள் 8:46, 1 நாளாகமம் 6:36 இதை நாம் காணலாம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. 1 யோவான் 1:8. என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமற துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? நீதிமொழிகள் 20:9. அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ரோமர் 7:20-17. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. 1 யோவான் 1:10. எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. சங்கீதம் 3:53. சங்கீதம் ரோமர் 3:12. எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. ரோமர் 3:4. பாவம் செய்கின்ற ஆத்துமாவே சாகும் என்று எசேக்கியேல் 18:4-20 சொல்லுகிறது. யார் பாவம் செய்யார்? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். 1 யோவான் 5:18. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். 1 யோவான் 3:9. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான் என்று தீர்மானத்தோடு சொல்லப்பட்டுள்ளது. மேலும் பவுல் கூறுவதை கேட்டு பாருங்க. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய அச்ச அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். கலாத்தியர் 6:17. நாம் தேவனை வேதத்தின் வழியாய் அறியும் பொழுது நாம் தேவனால் பிறந்தோமா இல்லையா என்பதை முதலில் தீர்மானம் செய்வோம். நமக்குள் பாவம் என்கிற முத்திரை தரிக்கப்பட்டிருந்தாலும் நாம் பாவம் செய்யக்கூடாது. சிறைக்குள் சென்று வந்தவர்களுக்கு முத்திரை தரிப்பிக்கப்படுவது போல நமக்கும் தரிக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து நாம் பாவம் இல்லாமல் வாழ அது நமக்கு வழி காட்டுகிறது. பாவத்தின் பிரிவுகள் பற்றி இந்த நாளில் நாம் படிக்கப் போகிறோம். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.